உடனே கால் பண்ணி சொல்றேன். சரியா? சரிங்கக்கா. இன்னும் 2 நாளையில எனக்கு பிறந்த நாள் வருது. ராதிகா கொடுத்ததை போட்டு நல்லா பல பலன்னு எப்படி ஆக போறேன்னு மட்டும் பாருங்க. உலக அழகி நான் தான் 500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கோம். கண்டிப்பா ரிசல்ட் டக்கரா இருக்க போகுது. டாப் டக்கரு டாப் டக்கரு 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 ஹே டாப் டக்கரு டக்கரு டக்கரு. என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டக்கு டக்குன்னு மோரையில தேய்ச்சிட வேண்டியதான். மகன் எந்திரிச்சிட்டானா அப்புறம் ஒரு வேளை பார்க்க முடியாது. ஏமா வசந்தி, இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியலையா, அழகுக்கு அழகு சேர்த்துட்டு இருக்கேன். ரொம்ப அழகு. தேவையில்லாத கழுதையெல்லாம் மூஞ்சில ராவிட்டு அலையாத. நல்லதானே இருக்கு. அப்புறம் என்ன உனக்கு? நான் என்னமோ பண்றேன். உங்களுக்கு என்னவா? உங்களுக்கு ஏன் கோவம் வருது? ஒண்ணு சொல்லக்கூடாது, உடனே கத்த ஆரம்பிச்சிருவேன். பார்க்கவே துவையல் மாதிரி இருக்கு. போடாதன்னா போடாத, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். போடுவேன். என்ன பண்ணுவீங்க? போடாத போடுவேன். போடாத போடுவேன்னு சொல்றேன்ல. இப்படியே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. அமைதியா இருங்க சொல்லிட்டேன். தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு இப்படிதான் கோவம் வரும். எம்மா என்ன அடி அடிக்கா? இனிமே வாயை திறக்கிறேன்னா பாரு. என்னமோ பொண்ணு போ. எம்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு ஓடாத பாரு. சரி, இவங்க அம்மா வந்து ஏசுறதுக்குள்ள நல்ல ஃபேஷியல் பண்ணிட்டு உட்கார்ந்துட வேண்டியதா. நல்ல முகத்துல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் கழிச்சு கழுவிட வேண்டியதா. என்ன இது? இந்த வாடையே மருதாணி வாடை மாதிரி இருக்கு. என்னமோ ஒண்ணு, நம்ம பளபளன்னு ஆனா போதும். சிறிது நேரத்துக்கு பிறகு உங்கள் முகம் பளபளவென்று ஆக வேண்டுமா? நான் சொல்ல வருவதை சிறிது நேரம் காது கொடுத்து கவனிக்க வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது என்ன இது? முகம் லைட்டா அப்படியே ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்குதே. என்ன ஆயிட்டேன்னு தெரியலையே நம்ம முகத்துக்கு. சொரியல் இருக்கு, சொரியல். இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. டக்கு புக்குன்னு மோரைய போய் கழுவிட்டு வர வேண்டியதான். எம்மா, கழுது என்னன்னு எரியுது. இந்த ராதிகா பிள்ளை என்னத்தை போட்டு கலக்கி எடுத்துட்டு வந்துச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்துட்டாளா? செப்பா முடியல. செப்பா, முகம் ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஒருவேளை நம்ம புதுசா யூஸ் பண்றதுனால இப்படிதான் எரியும் போல. சரி, முகம் பளபளன்னு இருக்கான்னு கண்ணாடியில போய் பாப்போம். என்ன இது? நம்ம முகம் ஆரஞ்சு கலர்ல ஆயிட்டு. எம்மடி என்ன பண்ணி வச்சானே தெரியல. ராதிகா, எட்டிப்பி அதுல போவ. ராதிகா, இங்க கொஞ்சம் வந்து தொலை. ஐயோ, கேக்குமான்னு வேற தெரியலையே. அந்த மனுஷன் அப்பவே சொன்னாரு, முகத்துல எதுவும் போடாத போடாதன்னு. ஷோ, இப்படி போட்டு வச்சு பிறந்த நாள் வேற வருது. என்ன பண்றது தெரியல. ராதிகா, உறவுகள் தொடர்கதை தொடர்கிறது. இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சின்ன பொண்ணே பாத்துக்கோமா, எப்படிலாம் சொல்றானே. அவங்க மாமியார அவங்க சொல்ற அளவுக்கு வச்சுக்கிறாங்க. நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நானும் உங்களை சொல்ல போறேன். ராதிகா, என்ன ராதிகான்னு 4 முடி கூப்பிடுற மாதிரி கேக்குது. 4 முடி எதுக்கு இப்படி கத்துறான்னு தெரியல. அவ வீடு எங்கேயோ இருக்கு, அவ கத்துறது இங்க வர கேக்குது. என்னமோ சரியில்லை. ஒருவேளை நம்ம நாத்து கொடுத்தது ஒர்க் அவுட் ஆயிட்டு போல. நல்லா அடி வெளு வெளுன்னு வெளுக்க போறா. ஆமா, உங்களுக்கு என் பேரை கூப்பிடுற மாதிரி எதனா கேட்டுச்சா இல்லையா? தூரப்போ, சும்மா எதனா பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் என்ன தொடர பார்க்க விடுறியா? உயிரை வாங்கி தொலைவா. ஏன் அண்ணி, உங்களுக்கு கேட்டுச்சா அண்ணி? ஆமா ராதிகா, எனக்கு உன்னை கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுதான். 4 முடி கத்துற மாதிரி தான் இருந்தது. வா, அவங்க வீட்டுக்கு போய் என்ன நடக்குன்னு பாத்துருவோம். என்ன எதுக்கு அண்ணி 4 முடி கூப்பிட போறாங்க? அது ஒண்ணும் இல்ல ராதிகா, நீ அவளுக்கு முகத்துக்கு போட ஒண்ணு செஞ்சு கொடுத்தல, அதோட ரிசல்ட் நல்லா வந்திருக்கு போல. அதுக்கு தான் கத்தி ஒண்ணு கூப்பிடுறா. என்னன்னு போய் பாத்துட்டு வந்துருவோம். நீங்க அப்படி சொல்றீங்களோ? ஆமா அண்ணி, அதுக்காக தான் இருக்கோம். வாங்க, கடகடன்னு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். கடகடன் அவங்க வீட்டுக்கு போய் நாத்து அடி வாங்க போறா. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க இவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க வேண்டியது இருக்கே. ஏன் அண்ணி, போன் எடுத்துட்டு வாங்க. அவங்க சொல்றத வீடியோ எடுத்து போடுவோம். அப்பதான் நம்ம ஃபேமஸ் ஆவோம். எல்லாரும் நம்ம ப்ராடக்ட்ட நம்பி வாங்குவாங்க அண்ணி. சரியா போச்சு, எடுத்துட்டு வர ராதிகா. மன்னிச்சிடுங்க அத்தை, இந்த வீட்ல இருக்க எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. தேவையில்லாம ஆசைப்பட்டு நம்ம அழகான முகத்துல இப்படி ஆயிட்டே. ஐயோ கடவுளே, எங்க அத்தை மட்டும் பாத்துற கூடாது. ஏமா வசந்தி,
வசந்தியா இம்மா வசந்தியா ஐயோ யாரு வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்களே வந்து நிக்காத இப்ப என்ன பண்றது ஏமா வசந்தி உன்னதான் கூப்பிடுறேன் பாப்பா அழுவுறா போய் தூக்கு போ சரிங்க அத்தை ஏமா திரும்பி பாருமா எதுக்கு வெக்கப்பட்டுட்டு இப்படி நிக்க அத்தை என்ன முத நேரமா பாக்க ஐயோ இல்லத்த நீங்க போங்க நான் அப்புறம் வரேன் அட என்ன நீனே ஏ வசந்தி என்ன பண்ணி வச்சிருக்க முகமெல்லாம் இப்படி சவந்து போயிருக்கு அது ஒண்ணும் இல்லத்த மூஞ்சிக்கே ஒண்ணு போட்டிருக்கேன் பாத்துக்கோங்க அது இப்ப கழுவுன உடனே போயிரும் என்ன கழுதையோ எப்ப பார்த்தாலும் மூஞ்சில எதனாச்சும் ஆவிக்கிட்டே இருக்கிறது என்னைக்கு எதனா ஆக போகுதுன்னு தெரியல போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த என்னமோ பண்ணு போய் தோல சொன்ன கேட்கவா போற எல்லாம் 500 1000ன்னு தண்டம் போட்டு வச்சிருக்கா எதையும் எடுத்து போட்ட மாதிரி தெரியல போட்டாலும் தப்பு போடலனாலும் தப்பு இந்த சாயம் வேற எப்படி போகும்னு தெரியல ஐயோ கடவுளே வசந்தி அக்கா இந்த வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்க கூப்பிடுற சத்தம் அங்க வரையும் கேட்க பத்துக்கோங்க நல்லா இருந்துச்சுக்கா நான் கொடுத்த பொடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்தத்தியா வா வா உனக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன் ஏங்கா அப்படியே திரும்பி நின்னுட்டு இருக்கீங்க கொஞ்சம் எங்களை திரும்பி பாருங்களேன் அட ஆமாக்கா உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸா தர போறீங்க எங்களுக்கு தான் தெரியும்ல நான் கொடுத்த பொடி நல்லா ஒர்க் ஆவனே பரவாயில்ல இருந்தாலும் நீங்க திரும்புங்க வெக்கப்படாதீங்க பாத்தி என்ன இது முகமெல்லாம் இப்படி சவந்து போய் கிடக்கு என்னக்கா ஆயிட்டு என்ன ஆயிட்டா உன்கிட்ட நான் இதெல்லாம் கேட்கணும் அந்த பொடியில என்ன தட்டி கலந்து தொலைஞ்ச மோரைய பாரு எப்படி சவந்து போய் இருக்குன்னு எவ்வளவு கழுவுனாலும் போக மாட்டிக்கு என் மாமியார் வேற இப்பதான் ஏசிட்டு போறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல ராதிகா ஒழுங்கா மரியாதையா சொல்லு அதுல என்னத்த கலந்த ஒண்ணு கலக்கலக்க நம்ம எப்பயும் போல முல்தானி மெட்டி போடுவோம் அப்புறமா கொஞ்சோண்டு லெமன் பொடி அதுக்கப்புறம் என்னது போட்ட ரோஸ் எதழ் பொடி போட்டங்க அப்புறம் ஜஸ்ட் நம்ம போடுற மெஹந்தி போட்டேன் அதாவது மருதாணி போட்டங்க என்ன சொன்ன மருதாணியா கூறு கெட்ட குப்பையா நீ மருதாணி யாராச்சும் முகத்துக்கு போடுற பொடியில போடுவாங்களா போட்டா என்ன ஆகும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா வேணும்னே பண்றியா ராதிகா உன்னை இப்படி சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்காத ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டடா என்ன விட்டுருங்கக்கா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கக்கா என்னது 500 ரூபாய் அந்த பொடி இருக்கிற குப்பையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இதுல மருதாணியும் கலந்து கொடுத்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினால ஆர்டர் பண்ணி இதே ஆர்டர் பண்ணி வாங்கினே நானே சொன்ன செஞ்சிருப்பேன்ல நாத்துக்கு சரியான அடிதான் இனிமே வருவியா இந்த பக்கம் வந்தா தொலைச்சிருவேன் தொலைச்சி